தமிழ்நாட்டில் புதிய வரலாறு படைத்தது தமிழக வெற்றிக் கழகம். 59 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக அதிமுக அல்லாத ஆட்சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். உங்க விஜய் நான் வர. தமிழ்நாட்டின் முதல்வராக அரியணை ஏறினார் தாவேக தலைவர் விஜய். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேக்கர். சி ஜோசப் விஜய் எனும் நான் என கூறி முதல்வராக பதவியேற்ற விஜய் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். கோட் சூட் அணிந்து முதல்வராக பதவியேற்ற விஜய் வேட்டி சட்டையிலிருந்து கோட் சூட்டுக்கு மாறும் தமிழக அரசியல். விஜயை தொடர்ந்து என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் அமைச்சர்களாக பதவியேற்பு. செங்கோட்டையன், நிர்மல்குமார், ராஜ்மோகன் உள்ளிட்டோருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர். என் ஆனந்த் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். காரைக்குடியில் வெற்றி பெற்ற பிரபு தமிழக அமைச்சராக பதவியேற்பு. சிவகாசியில் வெற்றி பெற்ற 29 வயதேயான கீர்த்தனா விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றார். பிரபு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதல்வரான கையோடு விழா மேடையில் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார் விஜய். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் என அறிவிப்பு. பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம். போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கப்படும் என தாவேக அரசு அறிவிப்பு. வறுமை பசி என்றால் என்னவென்று தமக்கு தெரியும். மன்னர் பரம்பரையிலிருந்து வரவில்லை என்றும் உங்களில் ஒருவன் என்றும் முதல்வர் விஜய் உருக்கம். எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும்
பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. உங்களை மாதிரி தான், உங்கள ஒருத்த மாதிரி தான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி தான். லட்சம் கோடி ரூபாய் கடன், கஜானாவை காலி செய்துவிட்டு சென்று விட்டார்கள் என முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு. தமிழக நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட உள்ளதாகவும் அறிவிப்பு. கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா. வாக்குறுதிகள் அனைத்தையும் படிப்படியாக நிறைவேற்றுவேன் என முதல்வர் விஜய் உறுதி. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்றும் வேண்டுகோள். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க, அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் சொன்னதையெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன் என முதல்வர் விஜய் உறுதி. தப்பு செய்யும் எண்ணம் இருந்தால் இப்போதே அதை அழித்து விடுங்கள் என்றும் கட்சியினருக்கு கடும் எச்சரிக்கை. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் தொடமாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்ல. என்னோட கவர்மெண்ட்ல சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. தமது ஆட்சியில் பல்வேறு அதிகார மையங்கள் இருக்காது என முதல்வர் விஜய் திட்டவட்டம். பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் தாவேக ஆட்சியில் முக்கியத்துவம் அளிப்பதாக உறுதி. ஒரே சென்டர் தான் என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம டிவிக்கு அரசுல நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். சிறுபான்மையினருக்கு தாவேக அரசு கூடவே நிற்கும் என முதல்வர் விஜய் உறுதி. 100% தன்னை நம்பலாம் என்றும் பேச்சு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். குட்டி நண்பா நண்பீசுகளுக்கு நன்றி என கூறிய முதல்வர் விஜய், உங்களது எதிர்காலத்துக்கான நல்ல விஷயங்களை விஜய் மாமா செய்து கொடுப்பேன் என்றும் உறுதி. இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பீஸ் அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். சமூக நீதி மற்றும் மதச்சார்பற்ற தன்மை பின்பற்றப்படும் என முதல்வர் விஜய் உறுதி. தமிழக அரசியலில் புதிய யுகம் தொடங்கிவிட்டதாகவும் பேச்சு. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த கட்சிகளை நினைவு கூர்ந்த முதல்வர் விஜய், ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து நெகிழ்ச்சி. மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு
பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், விஜய் முதல்வராக பதவியேற்ற போது அவரது பெற்றோர் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஷோபா நிகழ்ச்சி ஆனந்த கண்ணீர் சிந்தி உணர்ச்சி பெருக்கு. விஜயின் பதவியேற்பு விழாவில் ஏராளமான பிரபலங்கள், நடிகை த்ரிஷா, நடிகர்கள் ஜெய், மன்சூர் அலிகான், விஜயின் நண்பர் சஞ்சீவ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. விஜய் முதல்வராக பதவியேற்றதை அடுத்து தாவேகவினர் மகிழ்ச்சி கொண்டாட்டம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கரைபுரண்ட தொண்டர்களின் உற்சாகம். பரப்புரையில் கூறியபடி 1977ஆம் ஆண்டு தருணத்தை 2026இல் கொண்டு வந்த விஜய், எம்ஜிஆர் போன்று தாம் சந்தித்த முதல் தேர்தலிலேயே ஆட்சியை கைப்பற்றி சாதனை. விஜய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. தாவேக்கு ஆட்சி அமைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் என்பதால் மேடையில் முக்கியத்துவம் அளித்த விஜய், அமைச்சரவையின் குழு புகைப்படம் எடுக்க மேடையை ஒழுங்குபடுத்த உதவிய முதல்வர் விஜய், சமூக வலைதளங்களில் வைரலாகும் காட்சி. விஜயின் பதவியேற்பு விழா சென்னை மெரினா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் LED திரைகளில் ஒளிபரப்பு. புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் நேரலை ஒளிபரப்பை திரையில் கண்டுகளித்த பொதுமக்கள். அன்னையர் தினத்தில் விஜய் முதல்வரானது மகிழ்ச்சி. தாவேக தலைவர் விஜயின் தாயார் ஷோபா நெகிழ்ச்சி. I am so happy. Today Annayar Dinam. Happy Mother's Day. I am so happy. மத்திய அரசின் விதிமுறைப்படி வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்கியது விஜய் பதவியேற்பு விழா. இரண்டாவதாக தேசிய கீதமும் மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டன. திமுகவின் முதுகில் குத்திவிட்டதாக காங்கிரஸ் கட்சியை சாடிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சியின் அரசியல் சவால்களை சமாளிக்க திமுகவே உதவியதாகவும் பேச்சு.